இன்றைக்கான கிளாஸில் நம்ம டபுள் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இந்த கிளாஸில் நான் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் டபுள் செயின் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி காட்ட போகிறேன். இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வந்து டியூலிப் நீடில் 13 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். அது மாதிரி த்ரெட்டு வந்து நான் சரி த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம செயின் ஸ்டிச் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த கிளாஸை நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சேம் மெத்தட் தான். நீங்கள் வந்து இதுலேயும் செயின் ஸ்டிச் தான் நம்ம ஃபஸ்ட்டு போட போகிறோம், ஓகேங்களா? இப்படி பேக்கில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த லைனில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இப்போ த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த டைரெக்ஷனில் நீடில் பார்த்துருக்கோன்னு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தாலே அதே மாதிரி தான் சேம் மெத்தடில் நம்ம வந்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் சரி த்ரெட்டு செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்களோ சேம் அதே தான் நம்ம அதிலே ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறோம். அது மாதிரி நம்ம செயின் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு லூப் அதாவது ஒவ்வொரு ஸ்டிச்சுமே சேம் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி சேம் அதாவது ஒரு பெருசு ஒரு சின்னது அப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அன்ஈவனாக இருக்கும். அப்போ வந்து ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு வந்து நல்ல நீட்டாக இருக்காது, பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்காது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு செயின் கடையிலையும் ஒரே ஈவனாக வந்து டிஸ்டன்ஸ் விடுங்க. இப்போது இந்த வீடியோவில் பார்த்தவங்கள தெரியுதா, செயின் ஸ்டிச் எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக இருக்கா? அந்த மாதிரி ஈவனாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி நீங்கள் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து சின்னது ஒன்று பெருசு அப்படி போட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபினிஷிங் உங்களுக்கு பார்த்தாலே ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருக்கும். நம்ம இதே மாதிரி ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாமே செயின் ஸ்டிச் தான், ஓகேங்களா? அந்த ஒரு லைன் நீங்கள் ட்ரா பண்ணி அந்த லைன் ஃபுல்லாமே செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் லைனை முடிச்சாச்சு, ஓகேங்களா? இப்போது ஈவனாக முடிச்சாச்சு. இப்போது நெக்ஸ்ட் லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச். இப்போ நீங்கள் எந்த டைரெக்ஷனில் போகிறீங்கன்னா நான் இப்போ வந்து கீழே வந்து ஒரு அதே மாதிரி இப்போ நம்ம எந்த லைனில் இப்படி லைனாக நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோமா அதே ஒட்டி நம்ம வந்து இன்னொரு செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம், ஓகேங்களா? இதுதான் வந்து டபுள் செயின் ஸ்டிச்னு சொல்லுவோம். இந்த டபுள் செயின் ஸ்டிச் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் ப்ளவுஸ்லாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்கு வந்து ஷேப்க்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சரி த்ரெட்டில் அவுட்டர் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? அது ஏன் இப்படி கொடுக்குறோன்றதை நான் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது வந்து நம்ம எப்படி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்க அந்த செயின் ஸ்டிச் எங்கே முடிஞ்சிருக்கோ அந்த இடத்துல தான் இப்போது நீங்கள் செகண்ட் ரோ கொடுக்குறது முடிச்சிருக்கணும், ஓகேங்களா? ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணும். இது பெருசு சிறுசு அந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த இடத்துல பாயிண்ட் பண்ணி முடிச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல திரும்ப அகெயின் முடிக்கிற மாதிரி, ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும் நீடில் அதாவது த்ரெட்டை வெளியே எடுத்துருக்க இடம், அப்போது நீங்கள் அந்த இடத்துல கொண்டு போய் நீங்கள் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி அந்த லைன் ஃபுல்லாமல் இது நீங்கள் வந்து டபுள் லைனில் தான் கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை, இன்னொரு லைன் கூட எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். இது வந்து டபுள் செயின் ஸ்டிச்னால நம்ம டபுள் செயின் ஸ்டிச் நம்ம காமிச்சிருக்கோம், ஓகேங்களா? இப்போ இந்த லைன் ஃபுல்லாமே நான் இதே மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்படி தான் வந்து டபுள் செயின் ஸ்டிச் வந்து ஸ்டிச் பண்ணணும். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கனாலே இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? இந்த ஸ்டிச்சஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லாமே ஈவன் சைஸில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அவுட்புட் சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு டபுள் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எப்படி இன்னொரு டைப்ஸ் ஆஃப் டபுள் செயின் ஸ்டிச்சு போடுறதுன்றது நான் சொல்கிறேன். அது எங்கே யூஸ் பண்ணணும், நம்ம ப்ளவுஸில் எங்கே யூஸ் பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ செகண்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த செகண்ட் ஒன்று வந்து சேம் ப்ரொசீஜர் தான், அதாவது செயின் ஸ்டிச் தான் பேஸ் பண்ணே, ஓகேங்களா? அதான் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கிளாஸை நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதாவது செயின் ஸ்டிச் கிளாஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்து பழகியிருந்தீங்க, அதாவது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுவும் சேம் தான். நீங்கள் அந்த லைனில் வந்து செயின் ஸ்டிச் வந்து ஈவனாக நீங்கள் கொடுத்துக்க போகிறீங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் இப்போ நம்ம செயின் ஸ்டிச் ஃபுல்லாமே கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு, ஓகேங்களா? இப்போது இதுக்கு அப்புறம் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபினிஷ் பண்ணதை நம்ம கட் பண்ணி நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம் இந்த இதை. ஏன்னா அடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும்ல, அதுக்காண்டி நம்ம லாக் பண்ணிக்கிறோம்.
நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நான் கான்ட்ராஸ்ட்டாக தெரியணுன்றதுக்காண்டி சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இதில் நீங்கள் ஜரி த்ரெட்டில் வேறு கலர் கூட நீங்கள் எடுத்து நீங்கள் இதில் ஸ்டிச் பண்ணலாம். இப்போது சில்க் த்ரெட்டை நம்ம பொறுத்த வரைக்கும் எப்படி டபுள் செயின், அதாவது டபுள் த்ரெட்டாக எடுத்து தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி டபுள் த்ரெட்டாக எடுத்து நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ண போகிறேன்னா, நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா செயின் ஸ்டிச்சு, அதுக்குள்ளே உள்ளே வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போது இந்த நீடியில் காமிக்கிறேன் இல்லையா, இந்த இடத்துல நம்ம பஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது டபுள் லேயர் போட்டோம். இதில் வந்து நம்ம சிங்கிள் லேயரில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது வந்து தனித்தனியாக டபுள் லேயர் போட்டிருக்கோம். இது ஒரே லைனில் நம்ம வந்து 2 கலர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணாலுமே பேக்கில் வந்து ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நீங்கள் இல்லை எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து பேக்கில் ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது செகண்ட் செயினில் நம்ம சென்டரில் பஞ்ச் பண்ணி நம்ம வந்து நீடில் வெளியே எடுக்கிறோம். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சுக்கும் சென்டர்லேயே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி. ஓகேங்களா, உங்களுக்கு தெரியுதா? இந்த வீடியோவில் நம்ம சென்டர் அந்த செயின்குள்ளே தான் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா, நீங்கள் சைட்லேயோ இல்லை கீழேயோ அந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணக்கூடாது. அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளே சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். ஓகேங்களா, ஒவ்வொரு செயினுமே ஈவனாக இருக்கும். நீங்கள் மேலே கீழே தள்ளி ஸ்டிச் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அன்ஈவனாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சொன்னதை இப்போயே சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் செயின் ஸ்டிச், அதாவது பேஸ்மெண்ட்டை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, நல்லா தெளிவாக நீங்கள் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 3 த்ரெட்டில் நான் ஒர்க் பண்ண சொல்லி தந்திருக்கேன். அந்த 3 த்ரெட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் நெக்ஸ்ட் ஒர்க் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போடணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போடுறத கற்றுக்கங்க. ஓகேங்களா, கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நீங்கள் அதாவது நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் கற்றுக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம். அந்த செயின் அடுத்த ஒர்க்லாம் நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு ஈஸியாக கற்றுக்கலாம். கொஞ்சம் கஷ்டப்படுறது செயின் ஸ்டிச் போடுறதுல தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி த்ரெட்லேயே ஸ்விங் த்ரெட்லேயே ஈஸியாக இருக்கும். ஆனால் சில்க் த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போட்டு ஒரு நிறைய டைம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க. அந்த டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.